அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படிங்க இருந்தது அப்படின்னா, காலையில் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11:30 மணி வரைக்கும் ஒரு 50 பாயிண்ட் வந்து ஒரு 3-4 தடவை வந்து வாலட்டிலிட்டி வந்து கொடுத்துட்டு இருந்தது. ஸோ நேற்று நம்ம எந்த மாதிரி பார்த்துருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒரு புல்லிஷ் சைடு போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். பட் மார்னிங்கில் கொஞ்சம் செல்லிங் ஆகிட்டு ஈவினிங் டைமில், அதாவது ஒரு 12:20க்கு மேலே ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு புல்லிஷ் சைடுக்கு வந்து டர்ன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சென்செக்ஸ் அன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இன்னைக்கு. ஸோ சென்செக்ஸோட எக்ஸ்பைரினால ப்ரீமியம் கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு, அதாவது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து புல்லிஸுக்கு வந்து டர்ன் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. அதுக்கு சில ரீசன் இருக்கு. அதில் ஒன்று வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஏடிஆர் வேல்யூ வந்து ஐடி செக்டாருக்கு வந்து இப்போ கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக வந்து வந்துட்டு இருக்கு. ஒரு 2-3 நாள் முன்னாடி எல்லாம் இன்ஃபோசிஸ் 5%, விப்ரோ வந்து 3% எல்லாம் டவுன்ல இருந்தது. பட் இப்போ வரக்கூடிய ஏடிஆர் வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி செக்டாருக்கு கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐடியோட ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்னும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கு. அதாவது பிப்ரவரி மந்த் வந்து ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் கேஷ் மார்க்கெட்ல ஈக்குவலா வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. ஈக்குவலா பை கிடையாது, ரெண்டு பேருமே பையிங்ல இருக்கிறாங்க. டிஐஐ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 21,000 கோடி ரூபாய் பைல இருக்காங்க. எஃப்ஐ வந்து 4,361 கோடி ரூபாய் வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா ரெண்டு பேருமே பையிங் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய கிராஷ் நடக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பெரிய நியூஸ் வந்தா மட்டும்தான் இப்போதைக்கு வந்து கிராஷ் நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் வந்து ஒரு பை சைடு வந்து நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். அதில் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஐடி செக்டர் கொஞ்சம் பாசிட்டிவ்ல வந்து டர்ன் ஆயிட்டு இருக்கறனால தான். ஓகே, ஏன்னா ஐடி செக்டர் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா வந்து கொஞ்சம் செல்லிங் தான் எடுத்திருக்க வேண்டியது இன்னைக்கும் கூட. பட் ஐடி செக்டர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணனால பெரிய அளவில் வந்து இறங்கல. அதே மாதிரி ரிலையன்ஸ் எல்லாம் நேற்று வந்து ப்ராஃபிட் புக்கிங் பெரிய அளவில் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. ஸோ மற்றபடி எல்லா செக்டாருமே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தான். பேங்கிங் செக்டார் தவிர, இப்போ பேங்கிங் எல்லாம் ஹெச்டிஎஃப்சி வந்து 1% பக்கம் இறங்கியிருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து 1% பக்கம் இறங்கியிருக்கு. மற்றபடி பாரதி ஏர்டெல், அதானி போர்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் ஜோன்ல தான் இருக்கு. ஓகே, இந்த ஐடி செக்டார் வந்து கண்டினியூவா கொஞ்சம் ஏறுமான்னு கேட்டீங்கன்னா ஏறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா ஏடிஆர் வேல்யூ நெகட்டிவ்ல வர்றப்ப நம்ம நம்புறோம் மார்க்கெட் இறங்கும், ஐடி செக்டார் இறங்கும்னு. அதே மாதிரி ஏடிஆர் வேல்யூ பாசிட்டிவ்ல வரப்போ நம்பணும் ஐடி செக்டார் வந்து கண்டிப்பா வந்து ஒரு மேலே வரும் அப்படின்னு. அதோட வேலிடிட்டி வந்து ஒரு 2 நாள் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். அதையும் தாண்டி வந்து ஒரு நியூஸுக்கு வந்து ஏடிஆர் வேல்யூக்கு வந்து அதையும் தாண்டி வந்து என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ண முடியாது. அடுத்தடுத்து ஏடிஆர் வேல்யூ அதே மாதிரி 3%, 4% எல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்ஃபோசிஸ், விப்ரோ எல்லாம் கொஞ்சம் மேலே வரப்ப ஆட்டோமேட்டிக்காக ஐடி செக்டர் கொஞ்சம் ரெக்கவரி வந்து எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பட் நிஃப்டி ஐடியை பொறுத்த வரைக்கும் நேற்றே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அவ்வளோ தூரம் வந்து கண்டிப்பாக வந்து ரெக்கவரி எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் நிஃப்டி ஐடிக்கு அப்படின்னா, கண்டிப்பாக ஒரே நிமிஷம், இப்போ 1 டே கேண்டல்ல எவ்வளோ வச்சிருக்கோம், 31,417 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? 30 வந்து இப்போதைக்கு 30,552 தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு 31,417 வந்துட்டு மறுபடியும் அங்கிருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 900 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ எஃப்ஐஎஸ் கொஞ்சம் பையிங்ல இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு எப்படின்னு தெரியல, இன்னைக்கு எக்ஸ்பைரினால கொஞ்சம் செல்லிங்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ லாஸ்ட் டைம் மேலே வந்திருக்கனால இன்னைக்கும் பையிங் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நேற்றே வந்து நமக்கு வந்து 3,000 கோடி ரூபாய் பை பண்ணி வச்சிருக்காங்க. டிஐஎஸ் வந்து 5,000 கோடி ரூபாய் பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இன்னைக்கும் கொஞ்சம் வந்து பையிங் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டா கூட பெரிய அளவில் வந்து கீழே வந்து விழுகல. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றதுன்னா, ஐடி செக்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்ல இருக்கு. ஓகே, இப்போ எப்படிங்க இருக்கும், அடுத்த மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்துட்டு வந்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா, கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே. நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா 3,201 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1,628 வந்து பையிங் சைடு, டிக்ளைன்ஸ் வந்து 1,455, அன்சேஞ்ச் வந்து 118. 52 வீக் ஹைல வந்து 60 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 178 ஸ்டாக்ஸும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 இருந்தது, அதுலேருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு. இப்போ 178லேருந்து ஒரு 100 வந்து ரெக்கவரி ஆனது அப்படின்னா, ஸோ மறுபடியும் வந்து ஒரு புல்லிஷ் டர்ன் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் செக்டார் வைஸ்ல பெரிய அளவில் உள்ளாரையும் பணத்தை, அதாவது ஓரளவு வந்து பணத்தை வந்து உள்ளார கொண்டு வந்திருக்காங்க. பட் பெரிய அளவில் வெளியே எடுத்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா எஃப்எம்சிஜியா இருக்கட்டும், எஃப்எம்சிஜிலே நெகட்டிவ்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.21% தான். ஃபினான்ஸில் 0.09,
மீடியாவில் 0.62. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸில் நமக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கை தவிர மற்றது எல்லாமே கொஞ்சம் வந்து பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி பேங்க் இன்னொரு 15 மினிட்ஸ் இருக்க மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு ½ hour டேட்டா, ஒரு ½ hourக்கு முன்னாடி எடுத்துருக்கிற டேட்டா தான் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஏன்னா நீங்கள் போய் பார்க்குறப்ப எனக்கு ஹெச்டிஎஃப்சி -8.20 இருக்கு, இப்போ நான் பார்க்குறப்ப 10 இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோ கொஞ்சம் குயிக்காக போடணும் அப்படிங்கிறது ஒரு ½ hour முன்னாடி வந்து டேட்டா வந்து எடுத்து வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, M&M, இன்ஃபோசிஸ் பெரிய அளவுலலாம் கீழே விழுகல. ஸோ மற்ற எல்லா ஸ்டாக்ஸுமே நல்லா வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்து இப்போதைக்கு வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. டாப் கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெல், ஏச்சர் மோட்டார், டிஎம்பிவி, மேக்ஸல், அடானி போர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரெண்ட், பவர் கிரிட், எட்டர்னல், கோல் இந்தியா, டாடா கன்சியூம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஒரு ஸ்டாக்ஸ். இந்த எட்டர்னல் ஸ்டாக்ஸை பற்றி என்ன பேசணும் அப்படின்னா ஒரு நாள் பையிங், ஒரு நாள் செல்லிங். இந்த டாப் லூசர்ஸுக்குள்ள லிஸ்ட்டில் வந்துருச்சு அப்படின்னா நாளைக்கே டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் வந்துடும். இது நிறைய தடவை நடந்திருக்கு. இது வேணால் வாட்ச் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. ஒரு நாள் எட்டர்னல் வந்து செல்லிங் கொடுத்தது அப்படின்னா அடுத்த நாளே டாப் கெய்னர்ஸில் வந்துடுது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா எட்டர்னலோட மூவ்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னங்க ஏதாவது நியூஸ் இருக்கா அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்கை பற்றி தான். ஐடிஎஃப்சி பேங்கை பற்றி நான் அன்னைக்கே வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஐடிஎஃப்சி பேங்க் மறுபடியும் வந்து ரெக்கவரி தான் ஆகும், இதுக்கு மேலே வந்து ஃபால் ஆகுது அப்படின்னு இன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4% பக்கம் மேலே வந்து வந்துருச்சு. ஏன்னா அதோட எம்ப்ளாயிஸ் தான் தப்பு பண்ணியிருக்காங்க, எங்களுக்கும் அதுக்கும் எந்த இதுவும் கிடையாது, நாங்கள் வந்து அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியாச்சு. ஓகேங்களா, எம்ப்ளாய்மெண்ட்ஸ் தப்பு பண்ணிட்டாங்கனாலே முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல. ஒரு கடையை நடத்துகிறோம், கடையில் என்னங்க பொருள் இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு 2 அறை விட்டு ஏன்பா இந்த தப்பு பண்ற, போய் ஒழுங்காக வேலையை செய் அப்படின்னா அந்த கடையோட பேர் வந்து கெட்டு போகிறது கிடையாது. பார்க்குறவங்களும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா சேர்றான் வேலைக்காரன் தானே தப்பு பண்ணியிருப்பான், கடை ஓனர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கான்செப்டில் தான் இப்போ வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஏறத்துக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ரியல் மணிக்கு வந்து கிடையாது. அதே மாதிரி ரிலையன்ஸ் கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 6 பாயிண்ட் கொஞ்சம் ஏறி 0.45% வந்து மேலே வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ நிஃப்டி எல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணாதான் நமக்கு வந்து செல்லிங் அப்படிங்கிற மாதிரி தான் நாம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, இன்னைக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஹையா பிரேக் அவுட் பண்ணா ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த ஜோன் தான் 25,650. ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணா ஒரு 25,650 இல்லைன்னா இந்த ஹை அதாவது 25,650 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி இல்லாமல் கீழே இறங்கினா கூட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 25,377, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 25,650. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நேற்றே நம்ம இந்த சப்போர்ட் எல்லாம் டிரா பண்ணதான். இப்போ பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லாவே கொஞ்சம் க்ரோத் ஆயிருக்கு, நமக்கு வந்து நல்ல ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு வந்து 61,673 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி நமக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டில் தான். ஃபின் நிஃப்டி எல்லாம் நேற்றே வந்து ஒரு சப்போர்ட் வந்து டிரா பண்ணியிருந்தோம் 28,208ன்னு. ஸோ அதை எக்ஸாக்டாக டச் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு. ஹையா பிரேக் அவுட் பண்ணால் 28,519 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் நமக்கு சப்போர்ட் ஜோன் டச் பண்ணிட்டு தான் கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்கு. ஹையா பிரேக் அவுட் பண்ணால் அகைன் வந்து புல்லிஷ் வந்து டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஃபின் நிஃப்டி நாம நேற்றையே பார்த்தது தான், கண்டிப்பாக 13,751 வந்து ரீச் ஆகும் அப்படின்னு. ஏன்னா 2 கேண்டில், ஒரு கேண்டில் வந்து ஹேமர் கேண்டில் போட்டு அடுத்த கேண்டலும் ஒரு பாசிட்டிவ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இதுலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பாக வந்து ஒரு பையர்ஸ் வந்து ஆக்குப்பை வந்து பண்ண போறாங்க அப்படின்னு. ஸோ தேர்ட் கேண்டலும் நமக்கு வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. கண்டிப்பாக 13,750 வரைக்கும் நம்ம மிட் கேப் நிஃப்டி வந்து எய்ம் பண்ணிக்கலாம். ஓகே, மற்றபடி எப்படிங்க இருக்கு மார்க்கெட் அப்படின்னா இந்தியா விக்ஸ் வந்து கீழே தான் இருக்கு, ரொம்ப மேலே. இப்போ லாஸ்ட் 24th February 14.94க்கு போனது. பட் அதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணலை, அதாவது அந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணல. அதை விட நேற்றோட லோவெல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே தான் ரன் ஆயிட்டு இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வர மாதிரி தான் தெரியுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆரும் ஒரே இடத்துல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. மேபி இது ஒரு 0.5 ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி ஏறுனா செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் கண்டிஷன்ல யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படிங்க ஓவராலா எப்படி இருக்கும் அப்படின்னா ஹையா பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா கொஞ்சம் புல்லிஷ் சைடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனா கூட அடுத்தடுத்த சப்போர்ட் இருக்கிறதுனால அகைன் வந்து புல்லிஷ் சைடு தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம்.
இப்போ க்ரூட் ஆயில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மார்னிங்லேயே பார்த்தது தான். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நம்ம இந்த சப்போர்ட் ஜோனை மட்டும் கொஞ்சம் எடுத்துடலாம். ஓகேங்களா, சப்போர்ட் ஜோனை எடுத்துடலாம். ஏன் அப்படின்னா இப்போ க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய நெகட்டிவ் நியூஸ் வந்து இருக்கு. நெகட்டிவ் நியூஸ்னு சொல்றதை விட சப்ளை நியூஸ் வந்து நிறைய இருக்கு. என்ன அப்படின்னா க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வந்து சப்ளை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது யூஎஸ்ல வந்து க்ரூட் ஆயில் பேரல்ஸ் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்வென்ட்ரி டேட்டா சப்ளை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா சவுதி அரேபியா பூஸ்டிங் ஆயில் அவுட்புட் இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் யூஎஸ் அட்டாக்ஸ் ஆன் ஈரான். என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ யூஎஸ் அட்டாக்ஸ் ஆன் ஈரான், யூஎஸ் வந்து ஈரானுக்கு அட்டாக் பண்றதுனால ஸோ அந்த இடத்துல க்ரூட் ஆயில் பேரல் வந்து தட்டுப்பாடு வந்து ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதனால சவுதி அரேபியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பூஸ்டிங் ஆயில் அவுட்புட், அதாவது பெரிய அளவில் ஆயில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நமக்கு இந்த இன்வென்ட்ரி டேட்டாவும் சரி, அதுக்கப்புறம் இந்த சவுதி அரேபியா பூஸ்டிங் ஆயில் அவுட்புட்டும் சரி, ரெண்டுமே வந்து ப்ரொடக்ஷனுக்கான ஒரு நியூஸ் தான். ஓகேங்களா, ஸோ அதனால தான் நமக்கு காலையிலேருந்தே நமக்கு எவ்வளோ இறங்கியிருக்கு அப்படின்னா 5975 இருந்து கிட்டத்தட்ட 5909 ஒரு 70 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக கீழே இறங்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. இந்த இடத்துல பையிங் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 50-50 சான்சஸ் தான். ஓகேங்களா, அதனால தான் நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து வெளியே எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் கீழே இறங்கியிருக்கு. அதான் 5956 பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே இறங்கியிருக்கேன். ஸோ கண்டினியூஸாக சப்போஸ் இங்கே வந்தால் மறுபடியும் கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. நல்ல லோவாக பிரேக் அவுட் பண்ணால் இன்னொரு 60-70 பாயிண்ட்ஸ் பக்கம் நாம் வந்து எய்ம் பண்ணலாம். ஓகேங்களா, இன்னைக்கு டெலிகிராமில் வந்து ஒரு விஷயத்த வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். அதில் என்ன அப்படின்னா இந்த இடத்துல அதாவது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இங்கே இருக்கா பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து க்ரூட் ஆயில் மார்ச் ஃபியூச்சர் இதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். க்ரூட் ஆயில் மார்ச் ஃபியூச்சரில் டெப்த் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளோ கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது பை சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 498, செல் சைடு வந்து 580. இப்போ நமக்கு குறைஞ்சிருக்கு. இப்போ காலையில் இந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்னா 400ஆகவும் அதே மாதிரி செல் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1200ஆகவும் ரன் ஆகிட்டு இருந்தது. அதாவது 2.5 மடங்கு 3 மடங்குக்கு 3 மடங்கு அதாவது 2.5 மடங்குக்கு மேலே வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. ஓகேங்களா, ஸோ இந்த டேட்டாஸ் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துக்கலாம். அதாவது 2.5 மடங்கு 3 மடங்குக்கு மேலே இருக்கிறப்ப இந்த டேட்டாஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா, இதே ஈக்குவலாக இருக்கிறப்பெல்லாம் நம்ம மற்ற டேட்டாஸ் இந்த டெக்னிக்கல்ஸ் இந்த நியூஸை வச்சே நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ரொம்ப ஏதாவது ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டு இல்லைன்னா பெரிய அளவில் கொஞ்சம் மார்க்கெட்டை புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா இது அப்பப்போ நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா, இது வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா 2.5 மடங்கு 3 மடங்குக்கு மேலே வந்து இருக்கணும். அப்போதான் நமக்கு வந்து யூஸ் ஆகும். சும்மா இந்த பக்கம் 500 இந்த பக்கம் 600 ஒரு 100 கான்ட்ராக்ட் தான் சேர்த்து செல் பண்ண போறாங்க அப்படிங்கிற 100 குவான்டிட்டி மட்டும்தான் இருந்தது அப்படின்னா ஸோ நமக்கு வந்து யூஸ் ஆகாது. ஓகேங்களா, இப்போ பை சைடு வந்து 490 500 இருக்கணும். இதே செல் சைடு வந்து ஒரு 1200 300 எல்லாம் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து இந்த டேட்டா வந்து ஒர்க் அவுட் ஆகும். என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ செல் சைடு அதிகமாக வந்து ஆர்டர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, அதில் ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்படி இருக்கிறப்ப செல்லிங் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, இப்போதைக்கு வந்து கொஞ்சம் வந்து ஆக்சிலேஷன்ல இருக்கு. பட் இந்த டேட்டாஸை வாட்ச் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை வந்து போட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இது வந்து எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகுமானா அதுக்கு ஆன்சர் கிடையாது. இதெல்லாம் ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போய் ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 2.25 லட்சம் 3.25 லட்சம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சில டைம் எல்லாம் ஆர்டர்ஸ் வந்து பெரிய அளவில் போட்டு ஓப்பன் ஆர்டரா விட்டுருவாங்க. இப்போ பை சைடே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கான்ட்ராக்ட் வந்து நமக்கு ரேட்டு கம்மி தான். இதே ஆப்ஷன்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு 20 ரூபா 30 ரூபா ப்ரீமியம் ப்ரைஸ்ல 1 கோடி 2 கோடின்னு போட்டு ஓப்பன் ஆர்டர்ல விட்டுருவாங்க. அந்த டைம்ல அதிகமாக காட்டும். ஸோ அந்த கன்ஃபியூஷனுக்கு போயிடாதீங்க. ஓகேங்களா, ஸோ இந்த க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸுக்கு மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒர்க் அவுட் ஆகுது, ஆகணும்னு சொல்ல வரல, ஒர்க் அவுட் ஆகுது நமக்கு. ஓகே, இப்போ க்ரூட் ஆயில் ஆல்ரெடி நமக்கு 5922ல நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 5956. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்த சப்போர்ட் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே வந்தால் வரும், இல்லைனா அகைன் வந்து டவுன் ஆகிடும். அதனால தான் நான் சப்போர்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் மார்னிங்கில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருந்தோம் 267.2. ஸோ இந்த இடம் வரும்னு பார்த்தேன், மறுபடியும் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகி கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இதோட பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த இடம் தான் 257.4. ஏன்னா ஆல்ரெடி சப்போர்ட் ஜோன் தான் இது. மறுபடியும் 257.4 பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 262 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கோல்டு. இப்போ கோல்டெல்லாம் செல்லிங் தான். இப்போ மார்னிங்லேயே நம்ம வந்து பையிங் ஆகுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா செல்லிங் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கோல்டோட
பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து 1,60,157 நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நமக்கு வந்து அகைன் வந்து இந்த இடம் வந்தால் மறுபடியும் ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. 1,60,157 ஈவினிங் ரெசிஸ்டன்ஸ். சில்வர் அதே மாதிரி தான். சில்வர் நமக்கு கரெக்டாக பிரேக் அவுட் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 9,000 பாயிண்ட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் இந்த இடம் வந்தால் மறுபடியும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக நம்ம நினைச்ச மாதிரி இப்போ எம்சிஎக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி என்னங்க, என்எஸ்சி பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் புல்லிஷ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஹையாக வந்து பிரேக் அவுட் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.